ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். இயக்குனர் எஸ்எஸ்சி அவர்கள் நேற்று கொடுத்த இன்டர்வியூல, அதாவது தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு சொல்லிட்டு உங்களோட டைட்டில வச்சிருக்கிறதா ஒரு ரூமர்ஸ் வருது. அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, நானுமே நாளைய தீர்ப்புன்னு தான் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு. நான் வச்ச டைட்டில் அதுவும் விஜயோட முதல் படத்துக்கே வச்சிருப்பேன். ஸோ 33 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த டைட்டில் இப்ப பயன்படுத்துறது, அதுவும் தளபதியோட கடைசி படத்துக்கு பயன்படுத்துறது ரொம்பவும் பெருமையா இருக்கு. பட் அதிகாரப்பூர்வமா எனக்கும் தெரியல. நானும் உங்களை மாதிரி நாளைய தீர்ப்புன்னு வச்சிருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். அப்படின்ற மாதிரி தளபதி 69 படத்தோட டைட்டிலை குறித்து எஸ்எஸ்சி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அப்ப இவரே கேள்விப்பட்டிருக்காருன்னா அப்ப நாளைய தீர்ப்பு தான் ஃபைனல் டைட்டில். ஆனா எப்படியும் இவருக்கெல்லாம் டைட்டில் தெரிஞ்சிருக்கும். தளபதியோட டிரைவர்ல இருந்து எல்லாருமே எஸ்எஸ்சி அவர்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதுவும் நாளைய தீர்ப்புன்னு டைட்டில் வைக்கும்போது கண்டிப்பா பர்மிஷன் மாதிரி இல்லைனா கூட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இன்ஃபார்ம் ஆகுது பண்ணியிருப்பாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஷியலா ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் கன்ஃபார்மா தெரியல, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கலாம். அதுவும் எப்போதும் தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் வர்றதுக்கு முன்னாடி ரூமர்ஸா நிறைய டைட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். பட் இந்த தடவை அந்த மாதிரி வேற எந்த டைட்டிலுமே ட்ரெண்ட் ஆகல. ஜஸ்ட் நாளைய தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஃபைனல் டைட்டில்னு மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த நாளைய தீர்ப்புன்றது பவர்ஃபுல்லான டைட்டில் தான். அதுவும் 2026 எலெக்ஷனுக்கு இன்னமும் பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ புதுசா ஒரு டைட்டில் வச்சா எக்ஸ்ட்ராவா ஒரு டைட்டில் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையை அப்படியே புதைச்சிட வேண்டியது தான். அண்ட் முதல் படமான நாளைய தீர்ப்பு பெருசா ஓடல. ஸோ இப்போ இந்த நாளைய தீர்ப்பு கண்டிப்பா வேற லெவல்ல ஒரு வெற்றி அடையும். ஓகே நண்பா, நாளைய தீர்ப்புன்ற டைட்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.